வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் செந்திரஞ்சி திங்கள் திருமுகத்து சேயிழையார் செந்திரஞ்சி அங்க பதை கொண்ட வார்த்தை அணி புதுவை அங்க பதை கொண்ட வார்த்தை அணி புதுவை பைகமல தன் தெரியல் பட்டபிதான் போதை சொன்ன பைகமல தன் தெரியல் பட்டபிதான் போதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மாறுவதை தோல் இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மாறுவதை தோல் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலார் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலார் எங்கும் திருவருள் பேற்று இன்புறுவரெம்பாவார் எங்கும் திருவருள் பேற்று இன்புறுவரெம்பாவார் कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மார்கழி திங்களில் ஒவ்வொரு நாளும் பாவையும் பொருளும் என்னும் தலைப்பிலே நாம் திருப்பாவையையும் திருவெம்பாவையையும் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் நிறைவு பகுதியாக இன்றைய தினம் ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையின் 30வது பாசுரத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நிறைவு பாசுரம், நிறைவான பாசுரம் என்று கூறலாம். இந்த பாசுரத்திலே நாச்சியார் மிக அழகாக பாவை நோன்பை பலனையும் திருப்பாவையை படிப்பதன் அற்புதத்தையும் நமக்கு விளக்குகிறார். இந்த பலஸ்ருதி பாசுரமானது நமக்கு திருப்பாவையானது எத்தகைய பெருமைக்கு உரியது என்பதை மிக அழகாக விளக்குகிறது. நேற்றைய கீழ்ப்பாசுரத்திலே நாச்சியார் சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து, நாங்கள் எல்லாம் பாவை நோன்பினை இருந்து உன்னை சேவித்து விட்டோம், அதுவே எமக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்று நேற்றைய கீழ்ப்பாசுரத்திலே கூறினார். என்றால் இன்றைய பாசுரத்திலே தாயார் எதை கூற வருகின்றார்? வங்கக் கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேகிழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை
பைங்கமலத் தன்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை. பட்டர்பிரான் கோதை இன்றைய தினம் ஆண்டாளனுடைய திருக்கல்யாணத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எத்தகைய கண்ணன் தெரியுமா? அவன் வங்கக் கடல் கடந்த மாதவன், கேசியை அளித்ததால் அவன் கேசவன். ஈரிரண்டு மால்வரை தோல், ஆண்களுக்கு புஜங்கள் தான் அழகு. பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன். உன்னுடைய இத்தனை புஜங்கள் இருக்கும் பொழுது வேண்டுவதற்கு எனக்கு வேறு எதுவும் இல்லை என்று பாருகின்றார்கள். அப்பேற்பட்ட புஜத்தழகு கொண்ட அந்த பெருமாளை, கண்ணனை மணவாளனாக பெற வேண்டும் என்பதற்காக நாச்சியார் என்னெல்லாம் செய்தார். பெரியாழ்வாரனுடைய திருக்கைங்கரியம் என்ன தெரியுமா? ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நந்தவனம் அமைத்து அந்த நந்தவனத்திலிருந்து மலர்களை எல்லாம் பறித்து மாலையாக மாற்றி கண்ணனுக்கு சாத்துவது. ஒரு நாள் அவர் பூக்களை கொய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டதாம். அந்த அழுகை சத்தம் எப்படி இருந்தது தெரியுமா? சுஸ்வரமாக இருந்ததாம். என்ன ஒரு ஆச்சரியம்! எந்த ஊர்லயாவது அழுக ஸ்ருதி சுத்தமா, ஸ்வர சுத்தமா, சுஸ்வரமா இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. ஆனா எப்படி இந்த அழுகை சுஸ்வரமாக இருந்தது? அவனை நினைத்து அழும் அழுகை கூட சுஸ்வரம்தான். ஸ்ருதியும் தாளமும் கலந்து பாடினாலும் அவனை மனதால் நினையாமல் பாடினாள், அதுவும் அபஸ்வரம்தான். ஆக அந்த அழுக அவருடைய காதுக்கு சுஸ்வரமா கேட்டுச்சான். ஓடி போனாராம், பூமி குழந்ததாம், ஜோதி பிரகாசமும் வந்ததாம். அங்க தாயார் ரொம்ப அழகாக ஒரு மலர் மாலை போல இருந்தாலாம். கோதைனா மலர் மாலைன்னு பொருள். மலர் மாலை போல இருந்தாராம். அந்த குழந்தையை எடுத்து கோதைன்னு பேர் வச்சு பட்டர்பிரானாகிய பெரியாழ்வார் அன்பும் அரவணைப்பும் இறைவனை பற்றிய அன்பை உச்சத்தையும் கூறி கூறி வளர்க்கின்றார். இந்த குழந்தை வளர்ந்துட்டே இருக்கு. ஒரு நாளும் கண்ணனை பத்தி கேட்டுட்டே வருது. இவரோட ஆர்வம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப இந்த கண்ணனையே தனக்கு மணவாளனாக பற்ற வேண்டும்ங்கிற ஒரு ஆசை வந்துடுது. இப்ப பெரியாழ்வார் சொல்றாரு, எல்லாரும் கோதையை பார்த்து, கோதை உனக்கு பைத்தியமா? அந்த இறைவன் யாருக்காவது மணவாளனா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லும் போது பெரியாழ்வார் சொல்றார், அம்மா இதுவும் ஒரு வகையான பக்தி தான். அந்த கண்ணன் உனக்கு மணவாளனாக கிடைப்பான், நீ பாவை நோன்பு இருன்னு சொல்றார். அவ அதுக்கேத்த மாதிரி இத்தனை நாள் பாவை நோன்பு இருந்துட்டா. இன்னைக்கு கடைசி நாள். அப்ப என்ன நடக்கணும்? அந்த கண்ணன் இந்த கோதைய கரம் பிடிக்கணும். ஆக இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, கண்ணன் வரப்போறான். எப்படி வரப்போறான்? ஆண்டாளுக்கு ஒரு ஆசை. இந்த கோதை என்ன பண்ணாலும் தினமும் அப்பா மாலை கட்டி கொடுக்குறாரு இல்லையா ரங்கமன்னாருக்கு. ஒரு நாள் அந்த மாலையை தன்னுடைய கழுத்துல போட்டு அந்த மாலையை கூடையில வச்சுட்டார். இப்போ அது தெரியாம பெரியாழ்வார் எடுத்து சுவாமி சன்னதிக்கு போயிட்டார். அந்த அர்ச்சகருடைய கையில அந்த மாலையை கொடுக்கும் பொழுது கேசத்தினுடைய மனம் வந்தது. அப்ப அர்ச்சகர் பெரியாழ்வாரை பார்த்து, பெரியாழ்வாரே இதுல உமக்கு கேசத்தினுடைய மனம் தெரியவில்லையா? ஒரு கூந்தல் இருக்கே, இந்த முடி உமக்கு தெரியவில்லையா அப்படின்னு கேட்டார். பெரியாழ்வார் உடனே அதிர்ந்து போய் அந்த மாலையை எடுத்துட்டு வீட்டுக்கு கோதையை பார்த்து, கோதை நீ விளையாட்டுத்தனமா அப்படி பண்ணிட்டியே அப்படின்னு அந்த மாலையை போட்டுட்டு வேக வேகமா இன்னொரு மாலையை கட்டிட்டு ஓடுறார் ஸ்ரீரங்கத்துக்கு. அங்க போய் சுவாமிக்கு அந்த மாலையை சாத்துறார். அப்போ அசரீரி வாயில பெருமாள் சொல்றார், இந்த மாலைலாம் எனக்கு வேண்டாம், உன் பொண்ணு சூடி கொடுத்தா இல்லையா அந்த மாலை தான் எனக்கு வேணும்னு கேட்கிறார். அதிர்ந்து போன பெரியாழ்வார் திருப்பி ஓடி போய் அந்த மாலையை எடுத்துட்டு இங்க சுவாமிக்கு சாத்துறார். அப்புறம் கோதைகிட்ட கூப்பிடுறார். வீட்டு வாசலுக்கு ஆண்டாள் ஆண்டாள் அப்படின்னு கூப்பிடுறார். கோதை அங்கேயும் இங்கேயும் பார்த்து யாரையோ அப்பா ஆண்டாள்னு கூப்பிடுறாளே, யாரை கூப்பிடுறான்னு திரும்பி பார்க்கும்போது பெரியாழ்வார் சொல்றார், அம்மா கோதை நீதான் ஆண்டாள், ஆண்டவன் மனதை நீ ஆண்டாள், ஆதலால் இனி நீதான் தமிழை ஆண்டாள், கோபதத்தை ஆண்டாள், நீயே எம் அனைவரையும் ஆண்டாள் அப்படிங்கிறார். இந்த கோதைக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம நினைச்சது நடக்க போறது போலயே, கண்ணன் நம்ம கையை பிடிச்சிருவா போலயேன்னு சந்தோஷமா இருக்கா. அப்போ ஒரு நாள் கோதையினுடைய கனவுல கண்ணன் வாரணம் ஆயிரம் சூழ வளம் நாரணன் நம்பி நடக்கின்றான், பூரண பொற்குடம் புறமெங்கும் ஏந்தி நிற்க கணா கண்டேன் தோழினான்.
பெரியாழ்வார்ட்ட கோதை சொல்றா, அப்பா என் கனவுல 1000 யானைகள் வாரணம் 1000 சூழ நடுவுல கண்ணன் வரான்ப்பா. 1000 யானைகள் வருகின்றன. அதற்கு நடுவிலே கண்ணன் கஜகதி யானை போல கம்பீரமாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றான்ப்பா. அவன் வரதை பார்த்த உடனே இங்க உள்ளவங்க எல்லாம் பூரண பொற்குடம் கையிலே ஏந்தி அவனை வரவேற்கின்றார்கள். அப்பா அவன் எப்படி வருகின்றான் தெரியுமா? காலை புகுத கணா கண்டேன் தோழினான். கோளரி மாதவன் கோவிந்தன் என்றெல்லாம் உரைப்பார்கள் அல்லவா? அவன் ஒரு காளையாட்டம், ஒரு இளம் வயசுல ஒரு இளம் இளைஞனாக அவன் வந்து இறங்குறான்ப்பா. காலை புகுத கணா கண்டேன் தோழினான். இது மட்டும் இல்லப்பா, மந்திர கொடியுடித்த மணமாலை. சாதாரண மணமாலை கிடையாதுப்பா, மந்திர கொடியுடித்த மணமாலை அந்தரி சூட்ட கணா கண்டேன் தோழினான். எனக்கு நாத்தனார் யாரு? அந்த துர்காதேவி தானே, அவ அந்தரி தானே, அவ வந்து எனக்கு மணமாலை சுற்றாப்பா. கணா கண்டேன் தோழினான். காப்பு கட்டி மைத்துனன் நம்பி என் கரம் பிடித்து வலம் வர கணா கண்டேன் தோழினான். அந்த அந்தரியினுடைய துணைவனாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய மைத்துனனான இந்த கண்ணை என் கையை பிடிச்சு வலம் வர்றான்ப்பா. அதை என் கனவுல பார்த்தேன்ப்பான்னு பெரியாழ்வார்ட்ட கோதை சொல்றா. பெரியாழ்வாருக்கு ஒரே ஆச்சரியம். ஓடி வந்து உட்கார்ந்துட்டார் வீட்டு வாசல்ல. கண்ணன் எப்ப வருவான், கண்ணன் எப்ப வருவான்னு. திடீர்னு ஒரு பல்லக்கு வருது. ஜல் 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 ஜல்னு ஒரு பல்லக்கு. அந்த பல்லக்குல இருந்து வேகமா ஒரு இளைஞன் குதிக்கிறான். காலை புகுத கணா கண்டேன் தோழினான். வேகமா ஒரு இளைஞன் குதிக்கிறான். ஓடி ஓடி வந்து பெரியாழ்வாரை கூப்பிட்டு மாமா மாமான்னு கூப்பிடுறான். பெரியாழ்வார் கண்ணன் வரணும் கண்ணன் பார்த்துட்டு இருக்காரோ இல்லையோ, அது பார்க்கவே இல்லை, முகத்தை கூட பார்க்கல. ஆமா உங்களுக்கு என்ன தெரியலையா? நம்ம தினமும் ஸ்ரீரங்கத்துல பார்ப்போமே. தெரியலப்பா. ஆமா உங்களோட ஒரு ரத்னம் இருக்கு, அந்த ரத்னம் எனக்கு வேணும் அப்படின்னா. நானே ஒரு ஏழை, என்கிட்ட என்ன ரத்னம் இருக்கு போது? இல்ல மாமா, உங்ககிட்ட கோதைன்னு ஒரு ரத்னம் இருக்குல்ல, அந்த ரத்னம் எனக்கு வேணும், நான் கோவிந்தா வந்திருக்கேன் பாருங்கோ அப்படிங்க. பெரியாழ்வார் இப்படி பாக்குறாரு. எவ்வளவு அருமையான திருமுகம் தெரியுமா? கோடி சூரிய பிரகாசத்துல கண்ணனுடைய முகம் காட்சி கொடுத்தது. பெரியாழ்வார் உடனே மணப்பந்தல் எல்லாம் கட்டி அந்த கோதையை கண்ணனுடைய திருக்கரத்திலே கணிகாதானம் செய்தார். பாக்குறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி எல்லாம் நடக்குமான்னு கனவுல கூட நம்மளாம் நினைச்சதில்ல. ஆனா இந்த கோதைக்கு கண்ணனே கிடைச்சிட்டானேன்னு சொன்னாலாம். இனிமேல் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலே திருப்பாவையை படிங்கன்னாங்க. அந்த மாதிரி கல்யாணம் முடிந்தது. பல்லக்கிலே கோதையும் ரங்கமன்னார் ஏறி திருவிழிபுத்தூர்ல இருந்து திருப்பி ஸ்ரீரங்கத்துக்கு போறாங்களாம். பெரியாழ்வார் பின்னாடியே ஓடுறார். அந்த ஸ்ரீரங்கத்திலே வந்த உடனே பல்லக்கில இருந்து ஆண்டாரோட கையை பிடிச்சி ரங்கமன்னார் வேகமா இறங்கி ஓடி போறாராம் கருவறைக்கு. பின்னாடியே பெரியாழ்வார் ஓடி ஓடி போறார். கருவறைக்குள்ள சுவாமி போய் படுத்துட்டார். ஆண்டாலும் பக்கத்துல ஏறி ஜோதியில ஐக்கியமாயிட்டா. அப்போ பெரியாழ்வார் அந்த சுவாமியும் அம்பாளையும் பார்த்து, ஒரு மகளாய் நின்ற திருமகளை செங்கன்மாள் கொண்டு போனான். எனக்கு ஒரே ஒரு மக இருந்தாப்பா, அவள் லட்சுமியாட்டம் இருந்தா, அவளையும் அவன் எடுத்துட்டு போயிட்டாரே, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு யார் இருக்கான்னு சொல்லும் போது அசரீரி வார்த்தையாக பெருமாள் கூறினாராம், பெரியாழ்வாரே கவலை வேண்டாம், நீ திருவிழிபுத்தூருக்கு சென்று எமக்கும் ஆண்டாளுக்கும் ஒரு கோவிலை எழுப்பி உற்சவங்களை எல்லாம் நிகழ்த்துங்கள், உம்மை காலம் வரும்பொழுது என்னுடைய திருவடியிலே சேர்த்துக் கொள்வேன் என்று கூறினாராம். இவ்வளவு சிறப்பு இந்த மாதத்திலே இருக்கின்றது. இத்தகைய ஆண்டாள் திருமணத்தையும் திருப்பாவையை தொடராக சிந்திக்கும் ஒரு பேரனையும் நமக்கு தந்த அந்த மாதவனின் பொன்னார் திருவடிகளை எங்கள் மனம் மொழி மெய்களால் போற்றி